பானுமா, 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 பானுமா. போச்சு, எல்லாம் போச்சு, குடி முழுகி போச்சு. என்னங்க, என்ன ஆச்சு? என்ன சொல்றீங்க? மனோகருக்கும் நம்ம பொண்ணுக்கும் விவாகரத்துன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. விவாகரத்து வாங்கின கையோட அந்த மாதவிக்கு பிறந்த நாள் பரிசா நம்ம பொண்ணே அந்த தீர்ப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கான். என்னங்க, என்ன சொல்றீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. நாடகம் ஆடுறேன், அந்த மாதவிய துரத்துறேன்னு நம்ம பொண்ணே அவ தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டான். விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி நம்ம பொண்ணை சேர்த்து வைக்கணுங்க. எப்படி எப்படி முடியும் பானுமா? சட்டமே அவங்கள பிரிச்சு வச்சிருச்சே. சட்டத்துக்கு என்னங்க தெரியும்? இங்க உங்க தங்கச்சி குடும்பத்தை போடுற போடல அந்த மனோகர் நம்ம பொண்ணை தேடி வந்து குடும்பம் நடத்துவான். இத பாருங்க, நம்ம பொண்ணு நாடகம் ஆனதையும் அந்த பிளான்ல அவ தோத்து போனதையும் இவங்க கிட்ட எதுவுமே சொல்லிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. தேவகி, தேவகி. அண்ணி, அண்ணே. ஆமா, இங்க பூகம்பமே நடந்து எல்லாம் நாசமாயிட்டு இருக்கு. நீங்க உள்ள உட்கார்ந்து கும்மாளம் அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. இன்னும் என்ன விளக்கமா சொல்லணும்? உன் பையனையும் என் பொண்ணையும் கோர்ட்ல அறுத்து விட்டாங்க. அண்ணே, நிஜமா தான் சொல்றீங்களா? இதுல என்ன போய் சொல்ல வேண்டியிருக்கு? நல்லா புத்தி சொல்றேன், ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க தானே போய் சொல்லிட்டு தெரிஞ்சீங்க. இப்போ என் பொண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டா. சந்தோஷம் தானே? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இதுல நாங்க எப்படி சந்தோஷப்பட முடியும்? சும்மா நடிக்காதீங்க. எல்லாம் உங்களால வந்ததுதான். ஆரம்பத்திலேயே உங்க பிள்ளை அடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? மாதவி பின்னாடியே அவனை அலைய விட்டுட்டு இப்போ விவாகரத்தும் வாங்கி அவன் கையில கொடுத்தாச்சு. இப்ப சந்தோஷம் தானே? சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் நீங்க பேசாதீங்க. என்னமோ எல்லாமே எங்க தப்புங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினது தவிர நாங்க வேற என்ன செஞ்சோம்? மனோகருக்கும் அருணாக்கும் கல்யாணம் நடந்தாதான் கீதாவை உங்க பையன் கட்டிப்பான்னு சொன்னீங்க. வீண் வழியோட நிற்கதியா தெருவில் நிற்கும் போது எங்களை காப்பாத்தின நன்றி கடனுக்காக அதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதிச்சு நாங்க அந்த மாதவியை தூக்கி எறிஞ்சோம். மனோவுக்கும் அருணாவுக்கும் நல்ல விதமா தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா ஆனா அதுக்கப்புறம் அவங்க உங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தானே பாத்துக்கணும். அப்படிலாம் எதுவும் செய்யாம அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு உங்க பொண்ணு தானே விவாகரத்து வரைக்கும் போனா. இதெல்லாம் யார் தப்பு? எங்க தப்பா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட நான் ஒன்னும் சும்மா இல்லையே. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நான் எல்லா வகையிலும் முயற்சி செஞ்சேன். ஆனா உங்க பொண்ணுதான் பிடிவாதமா தாலியை கழட்டி கொடுத்துட்டா. அதுக்கு நாங்க என்னென்ன பண்ண முடியும்? தாலியை கழட்டி கொடுத்தாங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா போச்சா? பெத்த பொண்ணு தாலியை கழட்டலாம், பெத்தவங்க மனசு என்ன வேதனைப்படுங்க உங்களுக்கும் வந்தாதான் தெரியும். ஏ கழட்டியும் தாலிய சொல்றேன்ல.
எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என் பொண்ணு தாலியை கட்டினதால எனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கு. அதே கிறுக்கு உங்களுக்கு பிடிக்கிட்டுவேன். அதான் தாலியை கட்ட சொல்றவளா? அம்மா என்னம்மா என்ன நடக்குதுங்க? வாடா, நல்ல நேரத்துல தாடா வந்து உன் கையால இவ தாலியை அறுத்தறிடா. தாலியா இருக்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, உன் தங்கச்சிக்கு கோர்ட்ல டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. பதிலுக்கு நீயும் இவ தாலியை அறுத்தாதான் நம்ம வேதனை இவங்களுக்கு புரியும். பெத்தம்மா சொல்றடா, நீ கட்ட தாலியை உன் கையாலேயே கைட்டேறிடா. அம்மா இதே வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னா உன் தலையை கழட்டியாமா? ஏய் என்னடா சொன்னப்பா? என்னடா சொன்ன? ஏய் உன் அம்மா என்ன தாலியை கழட்டணும்? நான் என்ன செத்தா போயிட்டேன்? இல்ல இந்த தேவகி பையன் மாதிரி நான் என்ன தட்டுக்கட்ட அலைகிறேன்? அதே மாதிரிதான் நானும். கல்லு கணக்கா நான் உயிரோட இருக்கும்போது என் பொண்டாடி தாலி எதுக்கு இருக்கணும்? அருணா அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவா, அதுக்காக ஏன் வாழ்க்கை பதிவு பண்ணுமா? டேய் என்னடா பேசுற? உன் தங்கச்சி வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா. அவளுக்கு துரோகம் பண்ண உன் தங்கச்சி கூட நீ வாழ போறியா? கட்டிக்கும் சொன்னது நீங்க தானே. இப்ப அறுத்தறின்னு சொல்றோம், செய்ய வேண்டியதானே? என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு எடுத்தாலும் நான் உங்க பேச்சே கேட்டுட்டு இருக்கணுமா? எனக்கும் சொந்த புத்தி இல்லையா? எப்ப பார்த்தாலும் அருணாவோட வாழ்க்கையை வச்சு என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறீங்க. ஏய் அருணாவோட வாழ்க்கை தாண்டா எங்களுக்கு முக்கியம். மத்ததெல்லாம் ரெண்டாம் பட்சம். அருணா சந்தோஷமா இல்லாம இங்க யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் நான் உங்களுக்கு புள்ள இல்லையா? பெத்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி பெத்த புள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அப்படி என்ன வசதியான இடம் அருணாக்கு? ஏய் எங்களுக்கு அருணா தாண்டா முக்கியம். அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாழ்க்கையிலே அவசரமான இடத்துக்கு வந்தோம். அதனால அவ தாண்டா எங்களுக்கு வசதி. அவ வாழ்க்கை தாண்டா எங்களுக்கு முக்கியம். அப்ப என் வாழ்க்கையை பத்தி நானே தீர்மானிக்கிறேன். கீதா, நாம தனி கொடுத்துரும் போயிடலாம். அத்தை, உங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. நம்ம வேற வீட்டுக்கு போறோம். ஐயோ என்ன தம்பி, அது ரொம்ப தப்பு தம்பி. என்ன பேசுற நீ? இவளுங்க உன்னை மயக்கிட்ட ஆளுங்களா? என் பொண்ணை பிரிச்சு அனுப்புற மாதிரி உன்னை இவளுங்க வெளியில அனுப்ப போற ஆளுங்களா? ஏய் தேவகி, என்ன பண்ண? என்ன மந்திரம் போட்ட? என்ன திருநீர் போட்ட? சொல்லுடி, சொல்லு. கண்டபடி பேசாதீங்கம்மா. எப்ப நான் உங்களுக்கு ரெண்டாம் பட்சம் ஆயிட்டனோ அப்பவே எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நீங்க உங்க பொண்ணை கட்டிட்டு சந்தோஷமா வாழுங்க. ஏய் என்னடா பேசுற? எங்களை ஏத்துக்கிட்டு நீ வெளியே போனே, இந்த சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. சொத்தனப்பா பெரிய சொத்து. என் வாழ்க்கை தான் எனக்கு பெரிய சொத்து. வாய வயிறுமா நிக்கிறாளே, அவ கூட வாழ்றதா எனக்கு பெரிய சொத்து. அதுக்கு முன்னாடி உங்க சொத்தெல்லாம் என் கால் தூசிக்கு சமம். கீதா, கிளம்பு, நம்ம வெளியே போலாம். வாங்க போலாம். வேணாடா, வெளியில போகாதடா. இவங்கள நம்பி வெளியில போகாதடா. வெளியில போய் கஷ்டப்பட போறடா. இந்த குடும்பத்தை தலை மூழ்கிட்டு நீ இங்க இருடா. இவங்க தரித்திரம் பிடிச்சவங்கடா. அவ அதிர்ஷ்டம் இல்லாதவடா. நான் சொல்றத கேளுடா. உன் வாழ்க்கை நாசமா சொல்ல வேண்டாம். விடுமா. பாத்தீங்களா என்ன சொல்லிய கேட்காம அவங்க பின்னாடி போயிட்டாங்க. நம்ம ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போச்சுங்க.
வீணா போச்சு. இனிமே மனோகருக்கும் உங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. ஐயோ அருணா, இதுல கவலைப்பட எதுவுமே இல்ல. மாதவிக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல, சந்தோஷம்தான். உன்னை என்னமோ நினைச்சோம், ஆனா இப்படி ஏமாந்து போய் நிக்கிறியம்மா. இதுக்காகவா நீ எங்களோட சண்டை போட்டு வீட்டு விட்டு வெளியில வந்த? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கேலி கூத்தாக்கிட்டியம்மா. இதுக்கெல்லாம் காரணம் யாருமா? நீங்க தானே. நான் உண்டு என் படிப்புன்னு இருந்தேன். இவர்தான் அத்தை பையன் IAS படிச்சிருக்காரு இதெல்லாம் சொல்லி ஆசை காட்டிட்டு என் மனசுல இந்த எண்ணத்தெல்லாம் வளர்த்தது யாரு? நீங்க தானே. அருணா, நான் செஞ்சதெல்லாம் உன் நன்மைக்காகம்மா. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல. பேசாதீங்கப்பா. ஆரம்பத்துல இருந்து நீங்க அப்படி செய்யாம இருந்திருந்தீங்கன்னா மனோகர் IAS பாஸ்ங்கிறது எனக்கு வெறும் நியூஸா இருந்திருக்கும். அவர் யாரோ நான் யாரோன்னு எங்க வாழ்க்கை வேற வேற பாதையில போயிருந்திருக்கோம். அப்படி எல்லாம் செய்யாம மாதவிய நினைச்சிட்டு இருந்த ஆளை ஏமாத்தி கட்டாயப்படுத்தி ஏன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டீங்க. இப்ப எல்லாமே ஏன் தப்புங்கிற மாதிரி பேசுறீங்க? ஆமா, எல்லாமே உன் தப்பு தான். 1000 தடவை சொல்லுவேன், எல்லாமே உன் தப்பு தான். நாடகாரன் சொல்லி இந்த நிலைமைக்கு வந்தது உன் தப்பு தானே. உன் பேச்சை நம்பி அமைதியா இருந்தோம் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. இல்லைன்னா தடாலடியா ஏதாவது பண்ணிருப்பேன். தடாலடியா பண்ணி என்ன சாதிச்சீங்க? உங்க தடாலடியால மாதவி ஒழிஞ்சு போயிட்டாளா? இல்ல மனோகர் தான் அவளை மறந்துட்டாரா? நீ நடிச்சதால மட்டும் எல்லாம் சரியாயிடுச்சா? என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த உங்க அண்ணன் மனசை மாத்தி மனோகரோட தங்கச்சிக்கு கட்டி வச்ச. இப்போ அவ அவனை கூட்டிக்கிட்டு வீட்டு விட்டு வெளில போய் நல்லா சந்தோஷமா வாழ போறா. நீ என்னடானா விவாகரத்து பண்ற மாதிரி நடிச்சு மாதவி நினைப்ப மனோகர் மனசுல இருந்து தூக்கி எறிவேன்னு வீட்டு விட்டு வெளியில வந்த. இப்ப என்னாச்சு? என்னாச்சு? யானை தன் தலையில மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயி போச்சு. விவாகரத்தை வாங்கி அவ கையில கொடுத்துருக்க. இதானே நீ சாதிச்சே? போச்சு, எல்லாம் போச்சு. ஓ வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட. இல்ல, இப்பதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்கவே போதும். இப்ப வேணா நான் தோத்து போயிட்டதா உங்களுக்கு தெரியல. என் வாழ்க்கைய தாரவாத்து கொடுத்த மாதிரி தெரியல. ஆனா கடைசியில நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைச்சே தீரும். அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அங்குலமா நகர்த்திட்டு இருக்கேன். எப்படிமா? நீதானே சொன்ன விவாகரத்து தீர்ப்பு வாங்கினதும் மாதவி சந்தோஷங்கிறா, மனோகர் நன்றி சொன்னாங்கிற, எல்லாம் நீதானே சொன்ன. அப்புறம் எப்படி இதுல நீ நினைச்ச வாழ்க்கை நடக்கும்? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இல்லை. இதோ பார், என்ன தடுக்காத, என் போக்கிலே விட்டுரு. நான் உடனே அந்த மாதிரி ஒரு முடிவு கட்டுறேன். அது முடியாதுப்பா. ஏன்னா இப்ப மனோ முழுக்க அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. நீங்க மாதவிக்கு எதிரா எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது உடனே உங்களுக்கு எதிரா திரும்பிடும். அது மட்டும் இல்லப்பா, இனி நான் மனோகர் கூட சேர முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய தடையா போயிடும். அருணா, என்னம்மா பேசுற நீ? சட்டமே உங்களை பிரிச்ச பிறகு இன்னும் உனக்கு அந்த மனோகர் கூட சேர்ந்து வாழணுங்கிற நம்பிக்கை இருக்கா? இருக்குமா? அதுக்கு காரணம் மாதவி. அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைமா கண்டிப்பா மனோகர் கூட என்ன சேர்த்து வைக்கும். இது விஷ பரீட்சைமா. பேசாம அப்பா போக்குல விட்டுரு, அவர் பார்த்துக்குவார். இல்லம்மா, என் வாழ்க்கைய தக்க வச்சுக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுபடி நடந்தாதான் மாதவி ஒரேடியா என் வாழ்க்கையில இருந்து நகருவா. மனோகர் மனசும் என் பக்கம் திரும்பும். இந்த அசட்டு தைரியம்லாம் வேண்டாமா? இத பாரு, இது வாழ்க்கை பிரச்சனை. நீ வீணா போறத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க முடியாதுமா. கவலைப்படாதம்மா, என் வாழ்க்கை எப்பவுமே வீண் போகாது. அடுத்து என்ன பண்ண போறேன்னு பார்த்துட்டே இருங்க. என்னம்மா இதுதான் முடிவா? ஆமாப்பா, இதுல இப்ப வேணா உங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா கடைசியில நான் நினைச்சதுதான் நடக்கும். அப்பா,
நீங்க யாரும் எதை பத்தியும் குழப்பிக்காதீங்க. அம்மா நான் வரேம்மா. வரேன்ப்பா. அருணா